வாழை அப்படிங்கிற திரைப்படம் எப்படி இருக்கும், எந்த மாதிரியான எதிர்பார்ப்பு ரசிகர்கள்ட்ட இருக்கு, மாரி செல்வராஜோட அந்த 4வது படம் என்னென்ன சிக்கல்கள் அல்லது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்த வாழை எப்படியெல்லாம் பயணிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா வாழை என்பது இந்த பொதுமக்கள் சார்பா பாத்தீங்கன்னா நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், இந்த ரெண்டுக்குமே இந்த வாழை மிகப்பெரிய பயன்பாடுடையது. அதாவது வாழை இலையாகட்டும், வாழை கொலையாகட்டும், வாழை மரமாகட்டும், இது எல்லாமே நன்மை தீமை அப்படிங்கிற ரெண்டு விஷயத்திலும் மிகப்பெரிய பங்கு உண்டு. அப்படித்தான் இந்த படமும் இழந்தது, இருக்கிறது, சந்தோஷம், இன்னல்கள், இப்படி எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கிற ஒரு படமா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ட்ரெய்லர் அப்படி முன்னோட்டத்துல ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்த சொல்றாங்க, உலகம் ஃபுல்லா இந்த வாழையை தூக்குற ஒரு செயல் இருக்குமாடா, அப்படி இருந்தா இல்லாத ஒரு பக்கமா நம்ம என்ன செய்யலாம், ஓடி போயிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ இளமை காலத்தில், அது சிறு பிராயத்திலே வேலைக்கு அனுப்பப்படுற ஒரு விஷயமா தான் அதை பதிவு செய்யறாங்க. இந்த இடத்துல மாரி செல்வராஜ் ஒரு விஷயத்த சொன்னதை நாம் கவனிக்கணும். படத்தை பொறுத்த அளவுக்கு எங்க அப்பா அம்மாட்ட நான் காட்ட போறது இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப அப்பா அம்மாட்ட காட்ட போறது இல்லை அப்படின்னா, அப்ப தன்னோட வயதில் அவர் பட்ட சிரமங்களை மிகப்பெரிய அளவுல இந்த படத்துல பகிர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இருக்கு. பா ரஞ்சித் ஒரு விஷயம் பேசுறாரு, எனக்கு மாரி செல்வராஜ் கிட்ட இருக்கிற தைரியம் எனக்கு கிடையாது. மாரி செல்வராஜ் தன் பட்ட கஷ்டங்களா அப்படியே பிரதிபலிக்கிறாரு, அந்த மாதிரியான பிரதிபலிப்பு எனக்கு கிடையாது. ஒரு சீன் வச்சதுக்கே நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், பல முறை அழுதுகிட்டு இருந்தேன். ஆனா இவர் பல சீன்களை கோர்வையா வச்சிருக்கிறாரு, அதனால அந்த தைரியம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பா ரஞ்சித் அதே ட்ரெய்லர் மேடையில பேசுறாரு. இந்த படத்துல நடிச்சிருக்கிற கலையரசன் வேற ஒரு லெவல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மக்களோட மக்களா வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு தான் கலையரசன் சொல்றாரு. திவ்யா வாழையை தூக்கக்கூடிய, அது விவசாய விட்டு பண்ணா நடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க பாத்தீங்கன்னா இது எனக்கு ஒரு புது அனுபவமா இருக்கு, மாரி செல்வராஜுக்கு நன்றி சொல்ற ஒரு விஷயம் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கலைப்புலி தயாரிப்பாளர் தானு பேசும்போது, இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஏன் நான் படிக்கும் போது உள்ள டீச்சரோட அனுபவங்கள் வந்துச்சுன்னு சொல்லிட்டு, சகாயமேரி டீச்சரா, அந்த டீச்சர் இந்த டீச்சர்னு ஒரு 4 டீச்சர் சொன்னாங்க. டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த மாணவர்களுக்கும் உள்ள அந்த இளம் பிராயத்து பருவத்தை அந்த படத்துல சொல்லியிருக்காங்க, நம்ம புரிஞ்சுக்க முடியும். தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த இயக்குநர்களையும் படம் பார்க்க வச்சிருக்கிறார். எல்லா இயக்குநர்களுமே மாறி உச்சத்தை தொட்டுட்டாரு அப்படின்னு சொல்றாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ரொம்ப ஜாம்பவான்கள், அதாவது மூத்த இயக்குநர்கள் அப்படின்னு சொன்னா பாரதி ராஜாவும் மணிரத்னம் தான். அவங்க 2 பேருமே இந்த படத்தை சிலாயித்து சொல்றாங்க. பாரதி ராஜா அவன் என் நண்பன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவன் வாழ்ந்திருக்கான், அப்பா அம்மாவோட வாழ்ந்த வாழ்க்கைய அப்படியே பதிவு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த தழுதழுத்த குரல்ல சொல்றாரு. ஏன்னா இவர் சொல்றதுக்கு இன்னொரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணணும். மாரி செல்வராஜோட பரியேறு பெருமாள் சக்சஸ் மீட்ல பாரதி ராஜா ஒரு விஷயம் வாங்கிருக்க, இவன் எங்கேயோ அடி வாங்கியிருக்கான்டா, அது மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரியேறும் பெருமாள்ல அந்த சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த காட்சியை விவரிச்சு சொல்லுவார். விவரிச்சு சொல்லக்கூடிய அந்த பாரதி ராஜா தான் இதுல என்ன சொல்றாங்கன்னா, அனுபவிச்சு அந்த மக்களோட மக்களா வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. இயக்குனர் ராம் பேசும்போது மாரி செல்வராஜ வேற ஒரு வகையில பேசினார். எனக்கிட்ட அறிமுகமான உதவி இயக்குனர் பாத்தீங்கன்னா மாரி செல்வராஜ் தான். அவர் என்கிட்ட 5-6 வருஷமா இருந்தாரு. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம முதல் படம் கற்றது தமிழுக்கு அப்புறம் என்ன செய்யனே தெரியாம 5 வருஷம் சும்மா இருந்தோம். அப்போ எழுத சொல்லி என்னோட உதவி இயக்குனர்களை கேட்கும் போது இவர் எழுத ஆரம்பிச்சாரு. அப்படி எழுத ஆரம்பிச்சதுல கிடைச்சதுதான் திவ்யா லவ் அப்படிங்கிற மாதிரியான அவரோட லவ் ஸ்டோரியும் சொல்லிட்டு, இவன் கடினமான உழைப்பாளி, அது மட்டும் இல்லாம அந்த மக்களோட மக்கள் வலிய எழுத்துக்கள்ல அவ்வளவு அழகா பிரமாதமா எழுதுவான். அதனாலதான் ஆனந்த விகடன்ல தொடர் எழுதுறதுக்கான வாய்ப்பையே நான் வாங்கி தந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அது மட்டும் இல்லாம முதல் பட வாய்ப்பை தயாரிக்க சொல்லி ரஞ்சித்துக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்து ரஞ்சித்தை பட தயாரிப்பு நிறுவனத்தையே தொடங்க வச்சேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ராம் அந்த இடத்துல பதிவு பண்ணாரு. பதிவு பண்ணது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு யார் யார் உழைச்சாங்கன்னு முக்கியமா சொல்லக்கூடிய ஒளிப்பதிவாளர் தேனி ஈஸ்வர், பக்கத்துல இருக்கக்கூடிய ரஞ்சித், திவ்யா அப்படின்னு எல்லாரையும் கூட்டி இவங்கெல்லாம் இந்த படத்துக்கு பக்கபலமா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இயக்குனர் சசி ஒரு விஷயம் சொன்னாரு. நான் படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது லிங்குசாமி அடுத்த படத்துக்கு காத்துட்டு இருந்தாரு. அப்போ நான் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், மாரி தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனரா உருமாறிட்டான், தன்னோட வாழ்வியலை அவ்வளவு அழகா பதிவு
பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லும் போது இந்த படம் வந்து வேற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மாரி செல்வராஜோட சொந்த ஊர் வந்து புளியங்குளம். புளியங்குளம் அப்படிங்கிறது பாலங்கோட்டையிலேருந்து திருச்செந்தூருக்கு போகிற வழியில் சிறுவைகுண்டத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வயல்வெளியாக இருக்கும். அந்த வயல்வெளியில் அதிகபட்சமாக வாழை தான் பயிரிட்டு இருப்பாங்க. அந்த ஊரில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் அவர் எடுத்திருக்கிறாரு. அந்த சம்பவத்தில் சில காட்சிகள்லாம் வந்து சொல்லிட்டாங்க. கடைசி காட்சி வந்து மிகப்பெரிய ஒரு சோக காட்சியாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் எல்லாரோடும் பேசும்போது நமக்கு தெரிஞ்சது. வாழை அப்படிங்கிற ஒரு வந்து அந்த விவசாயம் சார்ந்த வாழ்க்கையில பொன்வேல் சேகரன் அந்த 2 பேரோட பதிவு தான் அந்த ட்ரெய்லர்ல இருக்கு. அந்த பதிவை பார்க்கும்போது எதுமோ சோகப்பட மாதிரியான ஒரு பதிவா இருந்தானாலும் வாழ்க்கையில வந்து மகிழ்ச்சி, இயல்பான மகிழ்ச்சிகளை வந்து அந்த படத்துல வந்து பதிவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து மாரி செல்வராஜை வந்து ஒரு விஷயத்துல பாராட்டி ஆகணும். தான் எழுதிய மறக்க நினைக்கிறேன், ஆனந்த விடன்ல தொடரா வந்து இருக்கக்கூடிய சம்படி ஆட்டத்துல பார்த்தீங்கன்னா தன்னோட மக்கள் வாழ்க்கையை அவ்வளவு அழகா பதிவு பண்ணியிருக்கிறார். அப்படி பதிவு பண்ணதை பார்த்தா அவருக்கு எத்தனையோ திரைப்படங்களுக்கான கதைகள் இருக்கும் அப்படிங்கிறதான் தோணும். இதுக்கு அடுத்து வந்து அவர் பைசன் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து, அதாவது கபடி வீரரை வச்சு அவர் பைசன் அப்படிங்கிற ஒரு படத்தை வச்சு இயக்குறாரு. மாரி செல்வராஜ் ஒரு பேட்டியில சொல்லும் போது இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, உங்க படத்தை வந்து நீங்க வருஷப்படுத்த முடியுமா, இது வந்து பரியேறும் பெருமாள் 2வா இருக்குமா அப்படின்னு கேட்டபோது, இல்ல இது வந்து நான் வருஷப்படுத்த நினைச்சா என்னோட வாழை தான் பரியேறும் பெருமாளோட 1, அந்த பரியேறும் பெருமாள் வந்து 2, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கர்ணா வந்து 3, மாமன்னன் வந்து 4. இது எல்லாமே என் லைஃப்ல வரிசையா நான் அடுக்கிக்கிட்டு வரக்கூடிய ஒரு படம் தான். என் வாழ்க்கையை விட்டு தனியா நான் படமே இயக்கல, எல்லாமே என் வாழ்வியலோட சேர்ந்து தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறேன். வாழை தான் என்னோட முதல் படமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, ராம் தான் இல்ல கற்றது தமிழ் மாதிரி பெரிய அடி வாங்கிடுவேன், வாழைய அப்புறமா வச்சுக்கோ, ஆனா முதல்ல வேற ஒரு கதை எடுனாரு, அதனாலதான் நான் பரியேறும் பெருமாளை வந்து எடுத்தேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா எல்லாமே அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்தை தான் அவர் பதிவு பண்றதா அந்த பேட்டியில வந்து சொல்லியிருந்தாரு. பரியேறும் பெருமாளை ஒரு பக்கம் ரசிகர்கள் கொண்டாடினாங்க, அதே மாதிரி கர்ணன் வந்து ஒரு பக்கம் ரசிகர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, மாமன்னன் ஒரு பக்கம் ரசிகர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா வாழைய கொண்டாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மாரி செல்வராஜ் எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா விமர்சன ரீதியாக எடுத்துக்கலாம். அதாவது எதிர்த்து கேட்க கூடாது, எதிர்த்து கேட்டா எதிர்ப்புகள் வரும். அவர் வந்து அடங்கி போனா ஆதரவு வரும். ஆனா வாழையில அந்த மாதிரியான பரியேறும் பெருமாளோட ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குங்கிறதுனால பரியேறும் பெருமாள் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் பலர் வந்து எதிர்பார்க்கிறாங்க. ஆக இன்பம் துன்பம்னு அனைத்து நிறைந்த இந்த வாழைய ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது மெல்லினம் தமிழ். நன்றி.